வாடிக்கையாளர்களே, நாங்க புதுசா ஒரு சக்கரை கடை ஓபன் பண்ணிருக்கோம். இந்த சக்கரையை வாங்கி நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் ரொம்ப கம்மியா தான் வரும். தயவு செஞ்சு ஆபீசர் சார் வந்து நீங்க தான் ரிப்பனை கட் பண்ணி தேங்காய் உடைச்சு வச்சு ஓபன் பண்ணி வைக்கணும். நான் உங்களுக்காக இனிமே எதையுமே ஓபன் பண்ண மாட்டேன். அப்படி நான் உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சேன்னா அது எனக்கு நானே வச்சுக்கிற ஒரு ஆப்புன்னு தான் அர்த்தம். அதனால உங்களுக்கு உதவி செய்யலாம் நினைச்சா கூட அது ஆப்பாதான் முடியுது. மரியாதையா போயிடு, என் முன்னாடி நிக்காத. என்னது அம்மா? நண்பர்களே, இங்க நிறைய சக்கரை இருக்கு. பார்ட்டி டைம் இது. வாங்க, சீக்கிரமா வாங்க. ஓ நண்பர்களே, நமக்கு கால் வந்துருச்சு. சீக்கிரம் வாங்க, எங்கேயும் நிறைய சக்கரை இருக்கா. போலாம் வாங்க. மோட்டோ, எனக்கு என்னமா யாரோ தூரத்துல டோலாக்கு வாசிக்கிற மாதிரியே இருக்கு. மோட்டோ, உனக்கு என்ன கேக்குது? ஆமாண்டா பத்துலு, எனக்கும் அப்படிதான் கேக்குது. ஆஹா, என்ன இது? பத்துலு, இங்க வந்து பாடுறா. எறும்புகள்லாம் சக்கரையை எடுத்துட்டு போதுறா. பட்ட பகலையே நம்ம கண்ணு முன்னாலேயே திருடிட்டு போகுது. போய்கிறது. அட்டாக்! வந்துட்டேன், கவலைப்படாத. எறும்பெல்லாம் கடிக்கிறா. இந்த தண்ணியை தாண்டி எறும்புகளால வரவே முடியாது. ஊத்துறா மண்டையா தண்ணிய. அவன் பொருளை அவன் வந்தா பாதுகாத்துக்கணும். பத்துலு, நம்ம கிட்ட சக்கரை மூட்டை எத்தனை இருக்கு? என்னவே இல்லையா? இரு, எண்ணிட்டு வரேன். அந்த பக்கம் 10, இந்த பக்கம் 11, 12. ஆஹா, பத்துலு, மறுபடியும் அதே எறும்புங்க படையோட வந்து சக்கரையை திருடுதுக்கடா. நண்பர்களே, அட்டாக்! இப்ப பாரு. பத்துல வயிறு காலியா போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரமா சொல்லுடா. ஐடியா? ஒரு முள்ளால தான் எடுக்க முடியும். ஒரு திருடனை இன்னொரு திருடனால தான் பிடிக்க முடியும். மோட்டோ, உடனே தண்டனைக்கு டானுகிட்ட தெரிவிச்சாங்க. ஒரு களவாணி பையன் மனுஷன் இன்னொரு களவாணி பையலுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க பொருளை ஆட்டையை போடுறதுல அவனுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் மட்டும் நம்மளுக்கு சரியான ஐடியா கொடுத்தானா அவனுக்கு ஏதாவது பார்த்து வெட்டி விடுவான். ஹலோ மிஸ்டர் தண்டனைக்கா டான்.
நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க கூப்பிட்டதுக்கு நன்றி. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் சரி, தொட்டு கொடுக்காம எதுவும் வேலைக்காகாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. நான் உள்ள போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஏய் திருட்டு பையலே, மரியாதையா வெளியே வந்துடு. நீ வெளியே வரல, நான் உள்ள வந்து உன்னை கண்டுபிடிச்சு சுட்டுடுவேன். காப்பாத்துங்க, என்னால முடியாது. அச்சுக்கோ எரியுது. ஆட்டா விட்டுடுங்க, என்னால முடியல. நான் இப்படி எல்லாம் கத்துனா என்னோட மான மரியாதை எல்லாம் பறந்து போயிடுமே. அடக்கிதான் வாசிக்கணும். எல்லாரும் ஊர் தெரியாம அழிச்சிட்டு வராரு போல இருக்க. மோட்டோ என்ன ஓடுறாரு? டேய் பத்துலு, அந்த குட்டப்பையனால ஒண்ணும் முடியல. அவன் பயந்து போய் ஓடிட்டான். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. போர் தொடங்க போகட்டே. உங்களை கடைசி தடவையா நான் எச்சரிக்கை செய்யறேன். மரியாதையா இந்த இடத்தை காலி பண்ணிடுங்க. இல்ல இந்த வேக்கம் கிளீனர் அப்படியே உள்ள போட்டு நசுக்கிடுவேன். சீக்கிரம். தாக்குங்க. மோட்டோ மேல சுத்தி தாக்குறாங்க. மோட்டோ என்ன மோட்டோ பீரிக்கு இந்த திண்டி இருக்கு. நம்ம குண்டை எடுத்து நம்மளுக்கே போடுறாங்க. மோட்டோ அம்மா அக்கா அம்மா பாத்ரா என் பக்கம் திருப்பிராதே. எனக்கு அது சேராது. டேய் சொல்லி வாயை மூடலாம். காக்கா மாமா சோமேறி, நீ ஏடா உள்ள போன? வாடா வெளிய வாடா. டேய் எறும்புகளுக்கு பயந்து நாம ரெண்டு பேரும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம் நினைப்பாங்கடா. டேய் மோட்டோ லைட்டை போடுறா. ஒரே இருட்டா இருக்கு. ஏய் அது என்ன மோட்டோ இந்த இடம் ஒரே புழுக்கமா வேற இருக்கு. அக்கா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போச்சு. இப்ப மூட்டையோட தூக்கிட்டு போதுக்க விடக்கூடாது. டேய் எங்க பொருளை ஆட்டைய போட்டு 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறீங்களா? சீக்கிரம் ஓடு மோட்டோ. இல்ல நிக்க போறியா இல்லையா? ஆஹா பின்னாடி படைய வருதுடா. பாபா பத்துலு. டேய் மேல கொஞ்சம் மேல தூக்குங்கடா. அம்மா அக்கா 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 ஐயா எங்களை காப்பாத்தி இந்த உலகத்துல யாருமே இல்லையா? மோட்டோ கண்டதெல்லாம் வீசுறாங்க. மோட்டோ பேசாம ஓடிரு. மோட்டோ கமங்க நல்ல வேலை சார். எப்பவுமே லேட்டா வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்க. அங்க பாருங்க எங்களுக்கு ஆட்டையை போட்டு ஓடுறாங்க. சிங்கம் அவங்க எங்கேயும் போக முடியாது. இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எல்லனே வர ஓடிடலாம். மோட்டோ அட பாவிங்களா, இதுங்களோட குறையில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு பரிகாரம் தேடணும்னா மரியாதையா என் சக்கர மூட்டையெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. இவன் உடம்பு பூரா இரும்பா இருக்கு. என் பல்லு கூட உடைஞ்சு போச்சு. நில்லு, யாருகிட்ட சண்டைக்கு வரீங்க?
ஐ சரண்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் நில்லு, எதுவும் பண்ணிடாத. நான் சரண்டர் பண்ணிடுறேன். நீங்க உங்க சக்கர முடியை எடுத்துட்டு போலாம். பிரச்சனை என்னன்னா மழை காலம் வரப்போகுது இல்லையா, அதனால எங்களுக்கு ரேஷன்ல எந்த சலுகையும் கிடைக்க போறது இல்ல. அதனால வேற வழி இல்லாம நாங்க எங்க குழந்தைங்களை காப்பாத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்க இங்க சேர்த்து வச்சிருக்கோம். சாரி, நாங்க உங்க ஃபேமிலி குழந்தைகளை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க. சாரி. சரி, நாங்களும் உங்களை மன்னிச்சிட்டோம். எப்ப வெள்ளை கொடி காட்டுறீங்களோ அதுக்கப்புறம் போர் தொடுக்க கூடாது. எங்களுக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா சக்கரையும் நீங்களே பிக்கப் பண்ணிட்டு ஓடிடுங்க. உங்களுக்கு சக்கரை தேவைப்படுதுன்னா எங்க கிட்ட தாராளமா வந்து கேளுங்க. நாங்களே உங்களுக்கு சப்ளை பண்றோம். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. தேங்க்யூ அண்ட் ஐ சல்யூட் யூ. Salute.